ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பாவக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் துவரம்பருப்பு, மஞ்சள், பெருங்காயம், பூண்டு போட்டு ஒரு 4 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு பாவக்காவை அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்குங்க. அதே பாத்திரத்திலே அந்த இருந்த எண்ணெயோட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னே கடுகு போட்டுக்குங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க, வடகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. இது மூணுத்தையும் தாளிப்பு கொடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அதையும் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா கல்லுப்பு போட்டு வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதக்கிக்குங்க. நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல எண்ணெயில் அந்த பாவக்காவையும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடையும் வதக்கி எடுத்துக்குங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்குங்க. இப்போ காய் வெந்தாச்சு. வேக வச்ச பருப்பை மசித்து எடுத்து இந்த காய்கறியோடு ஊற்றிக்கலாம். பாவக்காயோடு ஊற்றிட்டு ஒரு கொட்டை புளியை கரைச்சி ஊற்றிடலாம். நல்லா கொதித்து வந்திருக்கு பார்த்திங்களா. அந்த மாதிரி கொதித்து வந்தோன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் மக்களே, நன்றி.